வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இன்று நான் உன்னை என்னோடு வைத்துக்கொண்டு உன்னை நடத்த விரும்புகிறேன். அன்றைக்கு ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், அவனை ஆசீர்வதித்தேன். பின்னர் மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து அவர்களை நான் நடத்தினேன். அவர்களை வனாந்தரத்தில் பாதுகாத்து என்னை விசுவாசித்த மக்களை கானானுக்குள் கொண்டு சென்றேன். அவர்களுக்கு வந்த எல்லா எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுத்தேன். இன்றும் நான் உன்னையும் பாதுகாக்கிறவராக, நடத்துகிறவராக உன்னோடு இருக்கிறேன். எனக்கு பயந்து என் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நான் என் உடன்படிக்கையை காக்க வல்லவராயிருக்கிறேன். நீ அனுதினமும் என்னை தேடு. வேதமாகிய வெளிச்சம் உன் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். நீ எப்போதும் என்னை துதித்து கொண்டிரு. எரிகோ போன்ற கோட்டைகளும் துதியினால் வீழ்ந்ததே. உன் பிரச்சனை, குறை என்கிற கோட்டைகளும் துதியினால் இடிந்து விழும் அல்லவா? நிச்சயம் உன் வாழ்வில் என் நித்திய உடன்படிக்கையை நான் எப்போதும் காத்துக்கொள்வேன். நீ வெட்கப்பட மாட்டாய். இதுவரை நீ அனுபவித்த தோல்வி போதும். இதுவரை நீ வடித்த கண்ணீர் போதும். இதுவரை நீ சந்தித்த ஏமாற்றங்கள் போதும். நான் இன்று முதல் உன்னை மீட்டு ஆசீர்வதித்து உன் ஜனங்கள் மத்தியில் உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். பயப்படாதே. ஆதார வசனம்: அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. சங்கீதம் 111:9.